தக்கலை அருகே மர்மமான முறையில் உயிரிழந்த கூலி தொழிலாளியின் உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்ததால் பதற்றம் நிலவியது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே விலவூர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான சுரேஷ் என்பவர் அருகே உள்ள மதுக்கடையில் மது அருந்திவிட்டு ஆட்டோவில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் சுரேஷின் கழுத்து பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மூச்சுத் திணறல் காரணமாக உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பாஜக முன்னாள் எம்எல்ஏ எம்.ஆர். காந்தி சம்பவ இடத்திற்கு சென்று உறவினர்களிடம் ஆறுதல் தெரிவித்தார். போலீசாரின் விசாரணை குறித்து கேட்டறிந்த அவர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தினார். மேலும் சுரேஷின் மரணம் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 11 மணிக்காக அவங்க ஒய்ஃபுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இப்படி வேலைக்கு போயிட்டு நாங்கள் திரும்ப வரோம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் 2 மணிக்காக கூட உள்ளவங்க சொல்கிறாங்க, அவர் இப்படி போதையில் இருக்காரு, கொஞ்சம் லேட் ஆன பிறகு திரும்பி வருவார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 6 மணிக்கு எங்கள் ஊர் பிரசிடெண்ட்டு அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. இந்த கேப்பில் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க, கழுத்து தண்டு வடம் ஒடிஞ்சு இந்த ஃபால்ட் ஆகிட்டு அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன நடந்தது, கூட உள்ளவங்கள அவங்க ஒழுங்கு முறையாக விசாரிக்கல. எங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்குது. இதில் எங்களுக்கு முறையான விசாரணை நடத்தி எங்களுக்கு நீதி கிடைக்காத வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக பாடியை வாங்க மாட்டோம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.